சென்னையை ஒழிக்க ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கு நீதிமன்ற உத்தரவை அடுத்து சிபிஐக்கு கைமாறியிருக்கும் நிலையில் இனிமேலாவது வழக்கில் புதைந்து கிடக்கும் மர்மங்களுக்கு விடை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் A1 சிக்கிய ரவுடி நாகேந்திரனுக்கு நெருக்கமானவர் என கூறப்படும் செல்வ பெருந்தகையிடம் விசாரணை நடத்தப்படவில்லை என்ற வாதத்தை ஏற்று வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அடுத்த கட்டமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிக்கப்போவது யார், சிபிஐ விசாரணையிலாவது தலைமறைவாக இருக்கும் ரவுடி சம்போ செந்தில் சிக்குவானா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் பணத்துக்கு கொலை செய்யும் கூலிப்படை கும்பல் தொடங்கி ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் இருந்த ரவுடி நாகேந்திரன் உட்பட இதுவரை 28க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதில் ரவுடி திருவேங்கடம் என்பவன் சென்னை போலீசின் என்கவுண்டரில் கொல்லப்பட்டான். முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி விசாரணையிலும் கைது நடவடிக்கை தொடர்ந்தது. முதலில் நிலம் தொடர்பான கட்ட பஞ்சாயத்து விவகாரத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் போலீசின் கைது நடவடிக்கையில் வெவ்வேறு ரவுடி கும்பலை சேர்ந்தவர்கள் சிக்கியது சந்தேகத்தை தூண்டியது. டார்கெட் ஆம்ஸ்ட்ராங் என்ற புள்ளியில் பல ரவுடி கும்பல்களும் முக்கிய அரசியல் பிரமுகர்களும் சேர்ந்து திட்டம் போட்டதாக தகவல் கசிந்த நிலையில் கொலைக்கான முக்கிய காரணி என்ன என்பது கேள்விக்குறியாகவே தான் இருந்தது. பல ஆண்டுகளாக சென்னை போலீசுக்கு தண்ணி காட்டி வந்த ரவுடி சம்போ செந்தில் கூட ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறான் என்பது தெரிய வர சம்போ செந்திலை கைது செய்ய எவ்வளவோ முட்டி மோதியும் வெளிநாடுகள் சென்றும் அவனை கைது செய்ய முடியாத நிலைதான் நீடிக்கிறது. இந்த சூழலில் சில நாட்களுக்கு முன்பு சுமார் 7000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என அவரது சகோதரர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்படவில்லை என்ற புகார் முன்வைக்கப்பட்டது. முக்கியமாக ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இருக்கும் அரசியல் தொடர்புகள் குறித்து காவல்துறை விசாரிக்கவே இல்லை என்ற மனுதாரர் தரப்பு வாதம் வழக்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆம்ஸ்ட்ராங் கொலை நிகழ்ந்த ஆரம்பத்தில் இருந்தே சில அரசியல் புள்ளிகள் பிரமுகர்களுக்கு சம்பந்தம் இருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது நீதிமன்றத்திலும் அதே வாதம் முன்வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் A1 சிக்கி இருக்கும் ரவுடி நாகேந்திரனுக்கும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக குறிப்பிட்டு இன்னும் செல்வ பெருந்தகையிடம் விசாரணை நடத்தப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணையிலும் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த பலரின் தலையீடு இருந்ததாக அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களின் தலையீடு காரணமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு வேறு கோணத்தில் வேண்டுமென்றே திசை திருப்பப்படுகிறதா என்ற சந்தேகத்திற்கும் வழிவகுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சிக்கிய ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டது குறித்தும் சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது. உண்மை என்ன என்பதை வெளிக்கொண்டு வரும் முன்பே அவசரமாக ரவுடி திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்திருப்பதாக சென்னை போலீஸ் மீதும் சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது. ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டருக்கு பின்னணியில் வேறேதேனும் கணக்கு இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. 6 மாதங்களில் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் சிபிஐயின் விசாரணை வளையத்தில் யார் யாரெல்லாம் சிக்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதுவரைக்கும் ரவுடி கும்பலை குறிவைத்து நடந்த விசாரணையின் கோணம் தற்போது அரசியல் பிரமுகர்களை நோக்கி நகருமா? செல்வ பெருந்தகையிடம் விசாரணை நடத்தப்படுமா? போலீசுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் சம்போ செந்தில் சிபிஐ கையிலாவது சிக்குவானா என அடுத்தடுத்து எழும் கேள்விகளுக்கான பதில் சிபிஐ கையில்தான் அடங்கியிருக்கிறது.